Hello, good afternoon, students. இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடில தேர்ட் லெசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பணி செயல் முறைமையும் கோப்புகளை கையாளலும் ஓகே. ஸோ இந்த லெசன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பணி செயல் முறைமை மற்றும் கோப்புகளை கையாளல் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பணி செயல் முறைமைனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் பணி செயல் முறைமை. சோ இதுக்கு கோப்புகளை கையாளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோப்புகள் அப்படின்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தூய தமிழ்ல ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது தான் கோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து நம்மளுடைய நிறைய பேப்பர்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபைல்ல பின் பண்ணி டேக் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து கணினியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்யூட்டர்ல நம்ம வேர்ட் டாக்குமெண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோசாஃப்ட்ல வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல ஒரு என் நம்பர் ஆஃப் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுல இந்த வேர்ட் டாக்குமெண்ட்லயோ, எக்ஸெல்லையோ, பிபிடிலயோ எதை வேணா இருக்கட்டும். அதை வந்து நம்ம அதாவது எப்படி சொல்றது, ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பேப்பர் டைப் பண்றோம். அந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் உங்க புக்ல இருக்கிறத அப்படியே வந்து எடுக்கல. இந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்க புக்குக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு போறேன். ஓகேவா? சோ இந்த எம்எஸ் ஆஃபீஸ்லயோ இல்ல எம்எஸ் வேர்ட்லயோ எது வேணா எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை டைப் பண்றீங்க. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடி கொஸ்டின் பேப்பர் ஃபார் குவார்டர்லி எக்ஸாம், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடி கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடி ஃபார் ஆனுவல் எக்ஸாம். அப்படி வந்து ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்றச்ச அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபைல்ல போய் சேவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் எந்த இடத்துல போய் நமக்கு சேவ் ஆகும். இப்போ ஃபைல்ஸ் நம்ம கையில இருக்கிற பேப்பர் டாக்குமெண்ட் ஹார்ட் காப்பி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கையிலேயே இருக்கும். ஓகேவா? நம்ம ஹேண்டியா வச்சிருப்போம், ஹேண்டியா கையில. சோ அப்போ வந்து நமக்கு என்ன பிரச்சனை இல்லை, அந்த பேப்பர்ஸை நம்ம ஆர்டர் வைஸ் வச்சுப்போம். எனக்கு இது குவார்டர்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட்ல வருது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடையது செகண்ட் செட், ஆனுவல் எக்ஸாம் உடையது தேர்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். சோ அதே வந்து எனக்கு கம்ப்யூட்டர்ல இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ், இதெல்லாம் எப்படி பண்ணுவோங்கிறது சொல்லி காட்டுறேன். சேவிங் எ கிரியேட்டட் ஃபைல், ஓப்பனிங் எ ஃபைல், editing the file, closing the file, maximizing, minimizing and resizing. மேக்சிமைசிங், மினிமைசிங் அண்ட் ரீசைசிங். இன்னைக்கு இதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது பார்த்துட்டு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறது இது மட்டும்தான். சேவிங் எ கிரியேட்டட் ஃபைல், ஓப்பனிங் த ஃபைல், எடிட்டிங் த ஃபைல், க்ளோசிங் த ஃபைல், மேக்சிமைசிங் அண்ட் மினிமைசிங் அண்ட் ரீசைசிங். ஓகேவா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பாடத்துல
என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா யூசர் சென்டர்ல இருக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர். You have learned in the first chapter that an operating system is a software. That means it is a computer program. It establishes a relationship between the user and the hardware. It also helps to manage other software in the computer. ஸோ கம்ப்யூட்டர்ஸ்ல என்னெல்லாம் வந்து இப்போ கேப்டன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பிளேயர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்டன்ஸ் எல்லாம் யாருன்னா வேரியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், லினக்ஸ், இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்டன்ஸ். அதாவது இது ஒரு இது ஒன் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், players, software, hardware. Different captains யாரு? விண்டோஸ், லினக்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது தான் வந்து மேஜர் ரோல் நமக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸா இருந்தால் மட்டுமே நம்மளால கணினியில வேலை பார்க்க முடியும். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னது? பயனர் இடைமுகம். நாம் உபயோகப்படுத்துவதற்கு எளிதானதாகவும் எளிதாக புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இருந்தால் மட்டுமே நம்மால் கணினியில், அதாவது நீங்க ஒரு பேப்பரை கொடுத்து பேனாவை கொடுத்து எழுதுன்னு சொன்னா எல்லாருமே எழுதிடும். அதே ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நீ ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணு அப்படின்னு சொன்னா நமக்கு அது யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது நம்மளால பண்ண முடியும், நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு எங்க போய் எதை ஆன் பண்ணி எதை ஓபன் பண்ணணும்னே தெரியாது. அப்படிங்கும்போது அந்த வேலையானது எளிதாக இருக்காது. அப்ப யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஓபன் ஆச்சுன்னா அதுல இந்த இந்த இதை இந்த ஐகான்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா நம்ம மைண்ட்ல கொஞ்சம் ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு பேப்பர், ஒரு பேனா, ஒரு எரேசர் யூஸ் பண்ற மாதிரி கம்ப்யூட்டரும் ஈஸியா இருக்கணும். இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு ஆர்வம் காண்போம். யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் given to a user by the operating system to do his task. This interface is displayed on the screen when the computer is turned on. ஸோ நம்ம கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்ணி வந்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்படி எவ்வளோ ஈஸியா இருக்கணுமோ அவ்வளோ ஈஸியா இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அந்த விஷயத்த கத்துக்க முடியும். அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா? சோ ஓகே, நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அத பத்தி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, இது வந்து உங்களுடைய புக்கு. சரியா? இப்ப எனக்கு இது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா வியூ ஆகும்னு நினைக்கிறேன். கீழ ரோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த ஐகான், இந்த விண்டோஸ் ஐகான், இது மேல கிளிக் பண்ணதும் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸ் வருதா? சோ அதுல கிளிக் பண்றேன். இங்க எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேணும், மைக்ரோசாஃப்ட் வேர்டு வேணும். நான் இப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேர்டு தான் சொல்லி தர போறேன். ஓகேவா? வேர்ட் 2016 வந்துருச்சா? இது அப்ளிகேஷன். இது இப்போ ஓபன் ஆகுது. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எனக்கு இங்க ஓபன் ஆகுது. பிளாங்க் டாக்குமெண்டா நான் ஓபன் பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட். சரியா? சோ பிளாங்க் டாக்குமெண்டா ஓபன் பண்ணி ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர். ஊட்டி is the coolest place in
தமிழ்நாடு. Sri Lanka is famous for herbals. ஓகே. இப்போ இது நான் வந்து ஒரு ஃபைல், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி சம்வாட் நான் ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய ஸ்கூல்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த இன்விடேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கான மாடல்ஸ், ஷேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் இன்சர்ட்ல ஷேப்ஸ்ல கொடுத்தேன். இதனுடைய ஸ்டைல்ஸ் பாருங்க, எனக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ என்னால மாத்திக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஓகே. இதனுடைய அவுட்லைன் கூட என்னால வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பாருங்க, கலர் சேஞ்சஸ் நடக்க தெரியுதா? அவுட்லைன் ரெட் கலர்ல. இப்ப இன்விடேஷன் மாடல்ல நான் இப்ப இங்க வந்து ஏதோ ஒண்ணு சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்றேன். இன்விடேஷன்லாம் இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் தெரிஞ்சது அப்படின்னா இதுல நிறைய இதெல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம், வாட்டர் மார்க் போடலாம். வாட்டர் மார்க் இஸ் நத்திங் பட், இப்ப பாருங்க உங்களோட இந்த பேஜ்ல இந்த கான்பிடென்ஷியல், அதாவது நம்ம ஒரு ஒரு சில இந்த இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, பேம்ப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து கீழே அந்த பேப்பருக்கு கீழே ஒரு ஒரு ரொம்ப லைட் ஷேட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் ஆனது தெரியும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாட்டர் மார்க் எதுக்காக வந்து போடுவாங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது விஷயம் வந்து நம்மளுடைய அந்த சிக்னேச்சரை வந்து சொல்றதுக்காக. அதுக்குதான் இந்த வாட்டர் மார்க் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இதை நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறது வந்து இங்க ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா இருக்கும். அதுல நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்ப நான் எடிட் பண்ணி என்னுடைய வாட்டர் மார்க்ல என்ன போடுறேன்னா, கஸ்டம் வாட்டர் மார்க் கொடுத்து நான் இங்க வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு போடுறேன். அப்ளை. இப்ப பாருங்க, என்னோட வாட்டர் மார்க் வந்து ஸ்ரீலங்கான்னு ஆயிடுச்சு. சோ இப்போ இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாக்குமெண்ட். இதுல ஒரு 4-5 பேஜஸ் போறேன் அப்படின்னா இது ஒரு ஃபைல். ஓகேவா? ஒரு 4-5 பேஜஸ் நான் வந்து டைப் பண்ணி ஏதோ ஒரு விஷயம், இப்போ இந்த அவங்களுடைய இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நான் வந்து சேவ் பண்ணேன்னா, ஃபைல்ல ஃபைல்ல நியூ, ஓபன், சேவ் as பிடிஎஃப், பிரிண்ட் ஆப்ஷன், இது எல்லாமே உங்களால இந்த ஃபைல் அப்படிங்கிற ஐகான்குள்ள போய் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஃபைல்ல சேவ் கொடுக்குறேன் நான் இப்போ. இந்த பிசில, இந்த கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு எங்க வேணும்னு கேக்குது. டெஸ்க்டாப்ல வேணுமா, இல்ல டவுன்லோட்ஸ்ல வேணுமா, டாக்குமெண்ட்ஸ்ல வேணுமா, டிரைவ்ல, சி டிரைவ், டி டிரைவ்ல வேணுமா, எதுல வேணும்னு கேக்குது. நமக்கு எதுல வேணுமோ அதுல சொல்லிக்கலாம். எனக்கு இப்போ வந்து டெஸ்க்டாப்ல தான் வேணும். சோ டெஸ்க்டாப்ல நான் கிளிக் பண்றேன். டெஸ்க்டாப்ல கிளிக் பண்ணும்போது டெஸ்க்டாப்
வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல மேலே திரையக்கூடிய திரை. சோ எனக்கு வந்து இங்க பாருங்க, இங்க கூட என்னால ஆப்ஷன்ஸை வந்து மாத்திக்க முடியும். இங்க இருக்கு பாருங்க, இந்த டிரைவ்ஸ்ல எதுலயாவது போடணுமா, சி டிரைவ், டி, ஏன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொஸ்டின் வரும். சோ நான் அதுல கேட்பேன். சோ இப்போ எனக்கு வந்து ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ இங்க பாருங்க, ரோ இந்த ஃபைல் நேம் முதல்ல எதுவுமே டாக்குமெண்ட் ஒன்னு இருந்தது. இப்ப ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர் ஸ்ரீலங்கான்னு வந்துச்சா. இப்ப இது ஃபைல், இது வந்து சேவ் பண்ணோம். இதே சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கொடுத்தேன் அப்படின்னா இதை ரீநேம் மாத்திக்கலாம். இதையும் நான் டெஸ்க்டாப்லயே சேவ் பண்றேன். எனக்கு பாருங்க, முதல் இது நிக்குது, ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர் ஸ்ரீலங்கா. நான் இது ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர் இங்க வந்து ரீநேம் பண்ணிட்டேனா. சோ நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருந்தேன், ஃபைல் கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, ரீநேம் பண்றது, ஓப்பன், க்ளோஸ். ஓகே. இப்ப நான் அதே மாதிரி மேக்ஸிமைஸ், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், மினிமைஸ், ரீசைஸ் இல்லையா. இங்க பாருங்க, இது மினிமைஸ் பண்ணிட்டேன், மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ ரீசைஸ் பண்ணணும். இத வந்து மறைச்சிட்டேன், திருப்பியும் ஓபன் பண்ணிட்டேன். திருப்பியும் ஓபன் பண்ணிட்டேன், ரீசைஸ். இப்ப எனக்கு வந்து ரீசைஸ் அப்படின்னா ரீசைஸ் பண்றேன். வேண்டாம், க்ளோஸ். க்ளோஸ் பண்ணிட்டேன். விண்டோ க்ளோஸ் பண்ணோன்னே என்னுடைய ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் திருப்பியும் ஓபன் பண்ணோம் இல்லையா. நான் டெஸ்க்டாப்ல தான் இதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட டெஸ்க்டாப் உங்களுக்கு இங்க வியூ ஆகும். ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளாருங்கிறது என்னோட ஃபைல் நேம். அது மேல டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எடிட்டிங், file creating, editing, file name changing, maximizing, minimizing, resizing, designing கூட பார்த்துருக்கீங்க. டிசைன்ல போனீங்கன்னா இன்சர்ட்ல போனீங்கன்னா பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். வீடியோ ஆடியோ இன்சர்ட் பண்ணலாம். எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வேர்ட்லயே நீங்க பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல எப்படி ஓபன் பண்றோம், எப்படி வந்து சேவ் பண்றோம், எப்படி க்ளோஸ் பண்றோம், எப்படி ஓபன் பண்றோம். சரி, ஓகே. இப்ப எனக்கு நான் இங்க இந்த ஃபைல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேற ஒரு ஃபைல் ஓபன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓபன் கொடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஃபைல்ஸ் வச்சிருக்கேனோ அது எல்லாமே எனக்கு வரும். என்னுடைய சிஸ்டம்ல நான் எவ்வளோ சேவ் பண்ணி ரீசண்டா வச்சிருக்கேனோ அதெல்லாம் வரும். இல்லைனாலும் என்னால சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த ஃபைல் ஓபன் பண்ணும். நான் அதை டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஓபன் ஆச்சா. ஸோ இங்க ஃபைல்ல போயிட்டு ஓபன் கொடுத்தா எந்த ஃபைல் எனக்கு வேணுமோ, இப்போ இதை நான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணும், ஓபன் ஆயிடுச்சா. ஸோ எனக்கு எது வேணுமோ அந்த ஃபைலோட நேம் எனக்கு தெரிஞ்சா அது வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து ஒரு இது இருங்க. இப்போ ஃபைல் வந்து நம்ம பார்த்தோம். ஃபோல்டர் எனக்கு இப்போ 2024-25 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லோ கலர்ல இருக்கா. ஃபோல்டர்
ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள பாருங்க நான் ஒரு n நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன். அது வந்து வேர்ட் டாக்குமெண்டாவும் சேவ் பண்ணியிருக்கேன், பிடிஎஃபாவும் சேவ் பண்ணியிருக்கேன். வேர்ட் டாக்குமெண்டா சேவ் பண்ணா W அப்படின்னு காட்டும், பிடிஎஃபா சேவ் பண்ணா இந்த சிம்பிள்ல காட்டும். ஸோ இது வந்து எக்ஸல்ல சேவ் பண்ணா எக்ஸல் சிம்பிள் வரும். ஸோ நம்ம எந்த ஃபைலா அதை இமேஜா சேவ் பண்ணா ஜேபக் இமேஜா சேவ் பண்ணா இமேஜ் ஐகான் வரும். ஸோ என்ன ஃபைலா அதை நம்ம சேவ் பண்றோமோ அந்த ஐகான் வரும். ஸோ ஃபோல்டர்ஸ் அப்படி இப்ப மேக்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல பாருங்க புக்ஸோடைய ஃபோல்டர் புக்ஸ் இது ஒரு இந்த எல்லோ கலர் ஐகான்ங்கிறது ஒரு ஃபோல்டர். அந்த ஐகான்குள்ள நீங்க ஃபைல்ஸ் வைக்கிறீங்க, அதுதான் வந்து கோப்புகள் அப்படின்னு கோப்புகள் மற்றும் கோப்புரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்ப ஃபைல்ஸ் எப்படின்னா என்ன, இப்ப நான் வந்து எனக்கு இப்ப டெஸ்க்டாப்ல ஃபோல்டர்ஸ் இருக்கு இல்லையா, நான் 2024-25 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நான் இப்ப இதை வந்து ஜஸ்ட் டிராக் பண்ணி கொண்டு போய் உள்ள போட்டுடலாம். ஸோ இப்ப எனக்கு இது போய் அந்த ஃபோல்டருக்குள்ள உட்காந்தாச்சு அந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது. பாருங்க ஜஸ்ட் டிராக் பண்ணி இதுல கொண்டு போய் இங்க டிராக் பண்ணும்போது பாருங்க உங்க கர்சரை வச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டு போகணும். போய் மூவ் டு அப்படின்னு சொல்லிட்டு அதை மூவ் பண்ணி விட்டுறணும். மூவ் பண்ணி விட்டுறணும், அவ்வளவுதான். ஸோ ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், ஓபன், கிரியேட், சேவ், ரீசைஸ், மேக்ஸிமைஸ், மினிமைஸ் இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ எல்லாமே புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது ஒரு தடவை பார்த்துடலாமா? Given below are several files which are stored in a computer. Listen the term test marks in the particular class. Video of the school play presented at the All Island Drama Competition. Ajanta of a sports meet. National anthem. Images. So a file with text, a file with voice, a file with images. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நம்ம எந்த ஃபைலா அதை சேவ் பண்றோமோ அந்த ஃபைலோடைய ஐகான்ஸ் வந்து காட்டும். ஸோ த ஃபைல் வாஸ் வித் டெக்ஸ்ட், வித் வாய்ஸ், வித் இமேஜ் அண்ட் வித் வீடியோ. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த பிடிஎஃபா சேவ் பண்ணதை நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிச்சேன். ஸோ இதே மாதிரிதான் அந்த ஐகான் ஆனது உங்களுக்கு அங்க முன்னாடியே இருக்கும். ஓகேவா, நம்ம என்னவா சேவ் பண்றோமோ அந்த ஐகான் அந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஸோ அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். A file contains two parts, file name and file extension. File name அப்படிங்கிறது தான் rose is a beautiful flower dot jpeg dot pdf dot word dot excel. ஸோ அதுதான் வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ், அது எப்படி அப்படிங்கறத நான் காட்டுறேன். இப்ப பாருங்க இங்க இந்த ரோஸ், என்னோட ஆரோ மார்க் பாருங்க, ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர் டேஷ் வேர்டுன்னு இருக்கா. அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வேர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதா ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இட் இஸ் ஃபைல் நேம் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ஃபைல். File extension is used to find the application software to which the file belongs. This file is created by a word processing software. It is named as Kamal. So Kamal.docs, file name, file extension. இப்ப புரிஞ்சுதா? Rose is a beautiful flower dot word அப்படிங்கிறதுல வந்து ஃபைல் நேம் வந்து ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து வேர்ட் டாக்குமெண்டா நான் சேவ் பண்ணியிருக்கேன், பிடிஎஃபா நான் சேவ் பண்ணியிருக்கேன், எக்ஸலா சேவ் பண்ணியிருக்கேன், ஜேபக் இமேஜா சேவ் பண்ணியிருக்கேன், அதுதான். ஓகே, ஸோ அடுத்தது த ஒர்க்கிங் லெட்ஸ் ஐடென்டிஃபை த ஒர்க்கிங் விண்டோ. அதுதான் வந்து மேக்ஸிமைஸ், மினிமைஸ், ரீசைஸ். இட் கேன் பி மேக்ஸிமைஸ்டு, மினிமைஸ்டு, ரீசைஸ்டு அண்ட் க்ளோஸ்டு. இதுவும் நான் உங்களுக்கு லைவாவே காமிச்சேன். இந்த மேல இருக்கிற 3 ஐகான். The working window is displayed once you open a software. Let's imagine that you draw an art on a working window. For that, tools in the menu provided in the open software should be used. The working window can be maximized, minimized, resized and closed. So இது நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம், ரீசைசிங் விண்டோ வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரீசைசிங் விண்டோ வரைக்கும் உள்ள ஆக்டிவிட்டிஸ் க்ளோசிங்கும் பார்த்தாச்சு.
அடுத்தது லெட்ஸ் லேர்ன் அபவுட் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸும் பார்த்தாச்சு. பட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன்னும் ஒரு தடவை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். இந்த மெனு பார் எது, டைட்டில் பார் எது, டூல் பார் எது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி போயிடும். சரி, கொஸ்டின் நம்பர் 1. All the work that you say in the computer dash. Folder, tab bar, file, recycle. எது? All the work that you say in the computer is file. Question number 2. Container of files is dash. Path, option D folder, option C file, option D recycle bin. So container of files. ஒரு நான் ஒரு 10-20 கொஸ்டின் பேப்பர் வச்சு ஒரு ஃபோல்டருக்குள்ள காமிச்சேன் இல்லையா? சோ நிறைய n number of files is in the path or in the folder or in the recycle bin. எல்லாம் காமிச்சேன். ஃபோல்டர் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ஃபோல்டருக்குள்ள இருக்கும். Shows files or folders in hierarchical order. Shows files or folders in hierarchical order. ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் ஹைரார்கி ஆர்டர் காட்டுறது ஆப்ஷன் டாஸ்க் பார், ஆப்ஷன் பி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், ஆப்ஷன் சி F2, ஆப்ஷன் டி சப் ஃபோல்டர். ஆப்ஷன் பி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். A route to reach a particular folder or file in a drive is dash. A route to reach a particular folder or file in a drive. Option A subfolder, option B snipping tool, option C copy, option D path. அதாவது நம்ம ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ்க்கு எப்படி போகணும்? நான் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணல போய் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு. சோ நமக்கு ஃபைல் நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் தெரிஞ்சுதான் நாங்க போய் எது என்ன பாத்துல இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணலாம். சோ அப்ப அதுக்கு பேர் என்ன? பாத். Folder within a folder is dash. Option A folder, option B subfolder, option C hard drive, option D file. Folder within a folder is dash. Option A folder, option B subfolder, option C hard drive, option D file. ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர் இருந்தா அதை என்ன சொல்லுவோம்? ஃபோல்டருங்கிறது அந்த எல்லோ கலர் ஐகான் காட்டினேன். சோ அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் வைக்கலாமா? எஸ் வைக்கலாம். அப்ப அதை என்ன சொல்லுவோம்? சப் ஃபோல்டர். ஷார்ட்கட் ஃபார் ரீநேமிங். சேவாஸ் கொடுத்து ரீநேம் பண்ணீங்க இல்லையா? அதனுடைய ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மியூசிக், option B F2, option C path, option D file explorer. Shortcut for renaming. Option A music, option B F2, option C path, option D file explorer.
This contains all deleted files or folders will be available. Option A, recycle bin. Option B, music. Option C, subfolder. Option D, hard drive. அதாவது நம்ம எதெல்லாம் வேண்டான்னு சொல்லி டெலீட் பண்றோமோ அதெல்லாம் எங்க போய் உட்காரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க போய் உட்காரும்? மியூசிக்ல போய் உட்காருமா, சப் ஃபோல்டர்ல போய் உட்காருமா, ஹார்ட் டிரைவ்ல போய் சிட் ஆகுமா, ரீசைக்கிள். நம்ம எந்த ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், மியூசிக்ஸ், இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எது டெலீட் பண்ணினாலுமே எல்லாமே போய் ரீசைக்கிள் பின்னில தான் உட்காரும். File Explorer icon lies on it dash. File Explorer icon lies on it dash. Option A, hard drive. Option B, music. Option C, subfolder. Option D, taskbar. File Explorer icon lies on a dash. Option A, hard drive. Option B, music. Option C, subfolder. Option D, taskbar. அதாவது அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஐகான் எங்க இருக்கும்? ஹார்ட் டிரைவ்லயா, மியூசிக்லயா, சப் ஃபோல்டர்லயா, டாஸ்க்பார்லயா? எங்க இருக்கு? டாஸ்க்பார்ல. Option to create duplicate files. Option to create duplicate files. Option A, File Explorer. Option B, Snipping Tool. Option C is Recycle Bin. Option D, Copy. Option to create duplicate files. Option A, File Explorer. Option B, Snipping Tool. Option C, Recycle Bin. Option D, Copy. டூப்ளிகேட் ஃபைல்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன். டூப்ளிகேட்னாவே என்னது? காப்பி. Non-removable disk for storing files. Non-removable disk for storing files. Option A, subfolder. Option B, taskbar. Option C, copy. Option D, hard drive. Option A, subfolder. Option B, taskbar. Option C, copy. Option D, hard drive. Subfolder வந்து சேவிங்க்கு ஒரு பிளேஸ். காப்பி இஸ் ஃபார் டூப்ளிகேட் ஃபைல்ஸ். டாஸ்க்பார் வந்து உங்களுக்கு அந்த ஃபைல விச் லொகேஷன் எங்க வச்சிருக்கோங்கிறதெல்லாம் டாஸ்க்பார்ல பாத்துக்கலாம். ஹார்ட் டிரைவ்ல தான் நான் ரிமூவபிள் ஃபைல்ஸ ஸ்டோர் பண்ணி வைப்போம். டூல் டு கேப்சர் ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான டூல் என்னது யூஸ் பண்ணுவோம்? Option A, subfolder. Option B, hard drive. Option C, snipping tool. Option D, file explorer. Screenshot எடுக்கிறதுக்கு. இப்ப பாருங்க இங்க ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு SNIPPING ஸ்னிப்பிங் டூல் இருக்கா? ஸ்னிப்பிங் டூல் இஸ் த ஆப். ஸோ இப்ப இது ஓபன் ஆகும். ஓபன் ஆனோம்னா நான் என்ன பண்ணுவேன்னா இங்க நியூ கிளிக் பண்ணிட்டு இப்ப எனக்கு இது வந்து நான் வந்து இத மட்டும் ஸ்னிப் பண்ணிக்கணும். எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். எடுத்துறேன். நம்ம மொபைல்ல எல்லாம் வந்து இது ஜஸ்ட் லை டவுன் பண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ இப்ப இதை நான் வந்து காப்பி ரைட் கிளிக் பண்ண கண்ட்ரோல் சி காப்பி. என்னுடைய நான் ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளவர் ஸ்ரீலங்கா ஃபைல் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த ஃபைல கொண்டு போய் நான் போடுறேன். கண்ட்ரோல் வி பேஸ்ட். இப்ப இங்க பேஸ்ட் ஆயிடுச்சா? சோ இதுதான் அங்க வந்து கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. டூல் டு கேப்சர் எ ஸ்கிரீன்ஷாட் ஸ்னிப்பிங் டூல். சோ ஸ்னிப்பிங்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம் இல்லையா? அதான். Folder that stores audio files are dash. Folder that stores audio files. Audio files எதை ஸ்டோர் பண்ணுவோம்? மியூசிக், காப்பி, டு டாஸ்க்பார்.
மியூசிக். எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் ஆக்டிவிட்டிஸ் இந்த லெசனுக்கு பார்க்கலாம். ஸோ எடுத்து வச்சிருக்கோம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. அடுத்த கிளாஸ்லயும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ இதுல நம்ம வந்து ஒரு குட்டி பார்ட் தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாமே அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.